ஒரு குட்டி பாப்பா உங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசும். அந்த பாப்பாக்கு ஆமா. அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். நீங்க பேசி உடம்பு சரியில்லையா? சரி ஓகே உடம்பு பார்த்துக்கோ. அது ரொம்ப உரிமையா பேசும் உங்ககிட்ட. அவங்க இப்ப டாக்டருக்கு படிச்சுட்டு என்ன இருக்காங்க. சொல்றீங்க? ஆமா, அப்படியா? ஆமா. இன்னும் அந்த கான்டாக்ட்ல இருக்கு இல்லையா? ஒரு இன்னும் பேசுவேன். ஐ மீன் ரொம்ப ரெகுலர் கான்டாக்ட்லாம் இல்ல. ரொம்ப எப்பயாவது அவங்க குழந்தையா இருக்கும்போது வீட்ல அம்மா திட்டினா கூட ஃபோன் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி டச்ல இருந்தாங்க. அது என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் நான் அந்த பொண்ணு ரெகுலரா எனக்கு காலரா வர ஆரம்பிச்சு, எனக்கு ஒரு மாரி ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு. ம். 8த் ஸ்டாண்டர்ட்ன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஃபோன் பண்ணும்போது. ம். ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன் நானு. அதனால நான் சேனல்ல கேட்டு அந்த பொண்ணு நம்பர் குடுங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டேன். ம். புரோட்டோகால்லாம் இருக்கு. அப்படிலாம் தரமாட்டாங்க ஆமா, சேனல்ல. ஆமா. அதுக்கப்புறம் நான் கேட்டு, பேசி சேனல்ல ப்ராப்பரா போய் அப்ளை பண்ணி அந்த பொண்ணோட நம்பர் வாங்கி நான் கால் பண்ணேன். அ ரொம்ப ஜாலியா இருக்கு உங்க கூட பேசும்போது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு டவுட் என்னன்னா, நெறைய பேர் இந்த ஷோக்கு ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருக்கும்லாம் ரெகுலரா கனெக்ட் ஆவாது. ஆனா அந்த பொண்ணு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு, அவ நெனைக்கும் போதெல்லாம் அவளுக்கு கனெக்ட் ஆயிடும். அப்பா. எப்படி அப்படி நீ கனெக்ட் பண்ற? எனக்கு அந்த டவுட் கேட்கணும் அப்படின்னா, அந்த பொண்ணு ஐ மீன் அது எப்படின்னுலாம் சொல்ல முடியாது. அது நெனச்சு நான் ஃபோன் பண்ணுவேன். எனக்கு கெடச்சிரும் அப்படின்லாம் சொல்லும். ஸோ அவங்க வீட்ல எது நடந்தாலுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாளோ, அந்த பொண்ணு என்கிட்ட அந்த டைம்ல பேசிட்டு இருந்தாங்க. இப்ப வளர்ந்துட்டாங்க. இப்ப எம்பிபிஎஸ்லாம் படிக்கிறாங்க. வாவ்! ஸோ ரெகுலர் டச்ல இல்ல. பட் அப்பப்ப பேசுவேன்.